அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருத்தந்தையின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 5ஆம் நாள் நிகழ்வுகள். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஸ்பெயின் பயணத்தின் 5ஆம் நாளில் கைதிகள், துறவிகள் மற்றும் கத்தோலிக்க தொண்டு நிறுவன பிரதிநிதிகளை சந்தித்து உலக அமைதிக்காக ஜெபமாலை செபிக்கிறார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் 5ஆம் நாளை இன்று ஜூன் 10ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கியிருக்கிறார். இன்றைய நாளின் முதல் நிகழ்வாக காலை 10:50 திருத்தந்தை பார்சிலோனாவில் உள்ள பிரயன்ஸ் 1 பிராயன்ஸ் 1 மத்திய சிறைச்சாலைக்குச் செல்கிறார். அங்கு சிறைக்கைதிகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவதுடன் அங்குள்ள கைதிகள் மற்றும் சிறை ஊழியர்களுடன் கலந்துரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை மான்செராட் மலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அன்னை மரியா ஆசிரமத்திற்கு ஆபி ஆஃப் ஆர் லேடி ஆஃப் மான்செராட் செல்கிறார். அங்கு நண்பகல் 12 மணிக்கு தூய ஜெபமாலை வழிபாட்டை திருத்தந்தை முன்னின்று நடத்துகிறார். கத்தோலிக்க மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் வரலாற்றுச் சிறப்புமிக்க கருப்பு அன்னை மரியா பிளாக் மடோனா திருவுருவத்தின் முன்பாக உலக அமைதிக்காக இந்தச் சிறப்பு இறைவேண்டல் நடைபெறுகிறது. பின்னர் மதியம் நள்ளிரவு 1 மணிக்கு மான்செராட் மடாலயத்தில் தங்கி ஆன்மீக பணிபுரியும் பெனடிட்டைன் சபை துறவிகளுடன் திருத்தந்தை மதிய உணவு அருந்துகிறார். இந்தச் சந்திப்பின் போது துறவிகளின் ஆன்மீக பணிகள் குறித்து அவர் கேட்டறிகிறார். அதன்பிறகு மணி 4:30க்கு பார்சிலோனா நகரிலுள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க சாந்தா அகஸ்டி சாண்ட் அகுஸ்டி ஆலயத்திற்கு வருகை தருகிறார். அங்கு மறைமாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கத்தோலிக்க தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஏழை எளியோருக்காக உழைக்கும் சமூக நல அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார். ஏழைகளின் நலன் மற்றும் தற்போதைய சமூகச் சவால்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் அந்தோனி கவுடியின் ஆண்டனி காடி 100வது நினைவு தினமான இன்று இரவு காலை 7:30 திருக்குடும்ப பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. இறுதியாக உலகமே ஆவலோடு எதிர்பார்த்த இயேசு கிறிஸ்து கோபுரம் டவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் திருத்தந்தையால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படுகிறது. இந்நிகழ்வுடன் இன்றைய நாளுக்கான தனது திருத்தூது பயணத்தை திருத்தந்தை நிறைவு செய்கிறார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.